ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். இன்றைக்கி வீடியோவில் பணத்தை எப்படி லூஸ் பண்ணுறாங்கங்கிறத அதாவது பேட் எக்ஸிட் டைம் அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்போ நம்ம கரெக்டாக எக்ஸிட் பண்ணலைன்னா நம்ம பணத்தை லூஸ் பண்ணிடுவோம். அதை தான் உங்களுக்கு ஒரு 2 கேஸ் ஸ்டடியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம குயிக்காக வெளியே நம்மளோட பணத்தை சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஸோ கேஸ் 1 பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கம்பெனி ஷேரில் ஒரு 30% ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது ஒரு 3 வருஷத்தில் எதிர்பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 years பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஹோல்ட் பண்ணுறீங்க, இன்னும் 1 more year ஹோல்ட் பண்ணால் 30% வந்துடும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இதுக்கு இடையில் அந்த கம்பெனி உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய மேனேஜ்மெண்ட் க்ரைசிஸ் வருது. ஒரு நிறைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டாப் லெவலில் இருக்கிற டீம் மெம்பர்ஸுக்குள்ளே, இந்த சிஇஓக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இல்லை இந்த சிஇஓக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இது நியூஸ் ரிப்போர்ட்டில் வெளியே வந்துடுது. ஒரு வாட்டி வந்தால் பரவாயில்ல, பட் தொடர்ந்து இது வந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ அது உண்மையான விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வந்துன்னா அப்போது நிறைய சீரியஸ் ப்ராப்ளம், அது லீடர்ஷிப் லெவலில் பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போது கம்பெனியோட ஃபோக்கஸ் எல்லாமே மிஸ் ஆக போகுது, அப்போ க்ரோத் எல்லாமே அடி வாங்கிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது பேசிக் காமன் சென்ஸ். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த ஷேர்ஸை விற்றுட்டு நம்ம பணத்தை வெளியே எடுத்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். இல்லைனா போட்ட காசு முதலுக்கே மோசமாயிரும். சரிங்களா? இதே மாதிரி கேஸ் 2 எடுத்துப்போம். கேஸ் 2 உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளோட சொன்னால் இன்னும் ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு வோடஃபோனில் ஒரு ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் வோடஃபோனில் வாங்கி வச்சுருக்கையில் இப்போது ரிலையன்ஸ் ஜியோ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரிலையன்ஸ் ஜியோ லான்ச் பண்ணால் உங்களுக்கு அப்போது என்ன ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, early 2000s பார்த்திங்கன்னா ஏர்டெல், ஆர்பிஜி செல்லுலர் இவங்களாம் இருக்கும்போது அவுட் கோயிங் கால்ஸ் 16 rupees per minute, இன்கமிங் கால்ஸ் 8 rupees per minute வரைக்கும் அந்த லெவலுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நார்மலி இந்த மொபைல் ஃபோன்ஸே ப்ரீமியமான கஸ்டமர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சு, ஒரு காமன் ஆளால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ ரிலையன்ஸ் அந்த சிடிஎம்ஏ ஃபோன்ஸ்னு அந்த டைமில் லான்ச் பண்ணாங்க. அது லான்ச் பண்ண ஃபெயிலியர் தான் ஆச்சு. பட் ஆனால் என்னென்னா அந்த லான்ச் பண்ண டைமில் அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இன்கமிங் டோட்டலாக ஃப்ரீன்னொன்னே எல்லாரோட ரேட்ஸும் இட் கேம் கிராஷிங் டவுன். அதனால காமன் மேனுக்கு ஃபோன் கைக்கு வர்றதுக்கான பெரிய ஒரு இதுவாக இருந்தது அந்த ரிலையன்ஸ் அந்த டைமில் சிடிஎம்ஏ ஃபோன்ஸ் லான்ச் பண்ணதுனால தான். பட் அதுக்கப்புறம் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. பட் ஆனால் இதனால் ஓவரால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பூம் ஆச்சு. ஸோ ரிலையன்ஸுக்கு அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. உள்ளே வந்தாங்கன்னா மொத்த மார்க்கெட்டையும் பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இன்றைக்கி சினாரியோவில் எல்லோரும் இருக்கிற டைமில் ஒரு ஜியோ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இருக்கிற ரிலையன்ஸோட சைஸுக்கும் அவங்களுக்கு இருக்கிற பொட்டென்ஷியலுக்கும் எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆயிடுவாங்க. அண்ட் அப்படி வளர்ந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் வளர்ந்துருவாங்க. அப்படி வளரும் போது அப்போ எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ், அவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இல்லை க்ரோத்தாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப டைட்டாகி ரொம்ப சில டைம் நெகட்டிவாக போகிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம நியாயம் தர்மம் ரொம்ப எமோஷ்னலாகி ரொம்ப ட்ரமேட்டிக்காக இல்லாமல் சிம்பிளாக காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேஃப்கார்ட் பண்ணணும். இதுதான் ஸோ பேசிக் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டான டைமில் எக்ஸிட் ஆகிடணும். இன்னும் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற முதலுக்கே மோசமாயிடும். ஸோ see you in the next video.